வணக்கம். லோயோலா டிவியின் சிறார் சில்லு கருப்பட்டிகளின் அடுத்த சில்லு கருப்பட்டி அர்சத். இதோ அதிரடி அர்சத். புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி திண்டுக்கல்லில் இருந்து உலகில் ஏதோ ஒரு மூலையில் உருவாகி நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்டம் தாண்டி அரசன் முதல் ஆண்டி வரை ஜாதி மதம் இனம் வெளிவேறுபாடு இன்றி உலகத்தையே ஆட்டி படைத்து உலகத்தையே நடுநடுங்க வைத்து இரட்டை சாவு பயத்தை ஏற்படுத்தும் உயிர்கொல்லியான கொரோனாவை பற்றி எவ்வளவோ பேசிட்டோம். இதையும் பேசி விடுவோமே. கொரோனாவால நமக்கு நன்மை இருக்கு, தீமை இருக்கு. காற்று மாசுபடுதல் குறைஞ்சிருச்சு, ஆறுகள் எல்லாம் தானாகவே சுத்தமடைஞ்சிருச்சு. உறவினர்களின் நன்மை எல்லாம் இப்பதான் புரியுது. ஏண்டா வராங்க தொல்லையா இருக்குன்னு நினைச்ச காலம்லாம் போய் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்திட மாட்டோமா, பேசிட மாட்டோமான்னு ஏங்குற காலம் வந்துருச்சு இந்த கொரோனானால. உறவினர்களின் பச்சிலம் குழந்தையின் வாசத்தை முகர்ந்து பார்த்து கொஞ்சி விளையாட முடியாம போச்சு. என் செருப்பு போட்டு 2 மாசம் ஆச்சு. வெளியே போனாதானே செருப்புக்கு வேலை. இப்ப என் செருப்பும் கூட ஊரடங்குல இருக்கு. முன்னாடியெல்லாம் அறக்க பறக்க படுத்துறங்கி அலார வச்சு வீடே அலறி அடிச்சுக்கிட்டு இருந்துருச்சு. அரைகுறையா சமைச்சு அவதியா உள்ள தள்ளி தலை தெறிக்கி எங்க அப்பா வீட்டை விட்டு ஆஃபீஸ் ஓடி ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி சிரித்து கூட விளையாட முடியாமல், ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கூட ஒன்றாக உட்கார்ந்து உண்ண முடியாமல் இயந்திர வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த கொரோனா ஊரடங்கு போட்டதிலிருந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிட்றோம், எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மனிதநேயம் இன்னும் மண்ணை விட்டு மறையவில்லை என்பதை இந்த கொரோனா நமக்கு உணர்த்துகிறது. முன்னாடி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி போனா நமக்கு என்னன்னு நினைச்சோம். இப்ப அவங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்ட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சுன்னா நம்ம தெருவையே லாக் பண்ணிடுவாங்கல்ல. முன்னாடி எல்லாம் ஒரு நாள் ஸ்கூல் லீவ் விட்டா கூட செம்ம ஜாலியா இருக்கும். இப்போ 2-3 மாசம் லீவ் விட்டு கூட சந்தோஷமாவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்களை பார்க்க முடியல. ஆசிரியரிடம் திட்டு வாங்கினால் கூட இந்த வீட்டு ஜெயில் வாழ்க்கைக்கு ஸ்கூலுக்கே போயிடலான்னு தோண்டுது. ஆசிரியர் தன் பிள்ளையை அடித்து விட்டார் என்று சண்டைக்கு போகும் பெற்றோருக்கு இப்பொழுதுதான் புரியும் ஏன் அடித்திருப்பார்கள் என்று. சரி, ரிலாக்ஸ் பண்ணலாம், டிவியெல்லாம் போட்டா அந்த மாவட்டத்தில் அத்தனை பேர் பாதிப்பு உயிரிழப்பு, இந்த மாவட்டத்தில் இத்தனை பேர் பாதிப்பு உயிரிழப்புன்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. கொரோனா சாகுறாங்களோ சாகலையோ இந்த பயத்திலே பாதி பேர் செத்து போயிடுறாங்க. இதுல தெருவுக்கு தெருவுக்கு தடுப்பு வேற. அந்த தடுப்பை பார்க்கும் போதெல்லாம் என் இதே துடிப்பே நின்று போல இருந்துச்சு. உயிர் பயம் உள்ளத்துள் உறைபடியாய் சாலையில் சார எறும்புகள் சாகசம் செய்கிறது. பூட்டிய கடைகளும் பூட்டிய உணவகங்களும் பூமியில் மடியில் உறங்குகிறது. சிரிப்பொலிகள் சிதைந்து போய் சிந்திக்கின்றான் மனிதன். குமரிகளும் குழந்தைகளும் குடும்ப சிறைச்சாலையில் கைதிகளாய் கதவுகளும் மூடி கிடக்க கல்லறைகள் திறந்து கிடக்கிறது. கண்கட்டா நாடுகளில் தேசத்தின் குமரல்கள் தேல் கொட்டும் வழியோடு தேடுகிறது மனம் ஆடுதலை. முடங்கும் ஆலைகளில் முடங்கி போன ஏழைகளின் வாழ்வு முடிந்த நிலையின்றி பசிக்கும் பொழுதில் பருகுநீர் உணவின்றி பதறுகிறது சிறு குழந்தை உள்ளம். கண்களில் தூக்கமில்லை, கலங்கும் விழியோடு கடல் தாண்டி போகிறது மனம். இறப்புக்கு அஞ்சி இணையற்றோரை வழி அனுப்ப இல்லங்களில் யாரும் இல்லை. எத்தனை உயிர்பலிகள், எப்படி தீரும் எதிர்பார்க்கிறோம் ஏக்கமாய். கண்களை மூடி கருணை மனம் கொண்டு இறைவனிடம் வேண்டுவோம். உலக மக்களின் நலத்திற்காக, உலக மக்களின் சுகத்திற்காக இறைவனிடம் வேண்டுவோம். இது போன்ற சிறார் சில்லு கருப்பட்டிகளின் அதிரடி பட்டியல்